வரண்டியவேல் அகோபாலபுரம் 73வது ஆண்டு விழா மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவை முன்னிட்டு இங்கே வருகை தந்திருக்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் திரு SR ஜெயதுரை அவர்களே, கொடைவள்ளல் ஐயா திரு டாக்டர் R ஜானகிராமன் அவர்களே மற்றும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு தாசன் பொன்ராஜ் அவர்களே, கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு மா கணேசன் அவர்களே, மேலும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக குழு தலைவரை வரவேற்று முதற்கண்ணின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டிருக்கிறோம். 73வது ஆண்டு விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பள்ளி இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு நிறைய பள்ளிகள். அப்ப இந்த பள்ளியை நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும், நம்ம பஞ்சாயத்து பகுதியில் இருக்கிற தொழிலதிபர்கள், நம்ம ஐயா டாக்டர் மாதிரி ஆளுக்க அவங்களோட கொடைகள் தனம், இதெல்லாம் காரணம். ஆசிரியர் திரு மகேஷ் துரைசிங் அவர்களின் பணி மிகவும் பாராட்டுவதற்குரியது. அவர் பள்ளியின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவரோட தந்தை திரு ஜெயவீரன் அவர்கள் இந்த பள்ளிக்காக உழைத்து இந்த பள்ளியில் பணிபுரியும் போது அவர் நம்மை விட்டு சென்று விட்டார். அதன் பின் அவரது வாரிசு இந்த பள்ளிக்கு எங்கள் குடும்பமே நாங்கள் பணிபுரிவோம் அப்படின்னு சொல்லி மகேஷ் சார் இந்த பள்ளியில முத எனக்கு நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது சேர்ந்தாரு கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வரண்டியல் பஞ்சாயத்து சார்பில் பெரிய நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன். கொண்டிருக்கிறார் நம்ம ஐயா ஜானகிராம் டாக்டர் அவர்கள் மற்றும் தொழிலதிபர் பாலசுந்தரம் அவர்கள், அகோபாலபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் பாலசுந்தரம் அவர்கள் மற்றும் தெற்கு வரண்டியாவை சேர்ந்த தொழிலதிபர் திரு செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள். இன்னைக்கு அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்காக கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்திருக்கிறார். கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு மாணவர்கள் சும்மா புக்கை படிச்சு இருந்தா போதாது, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போனா விவரம் தெரியணும். விவரம் தெரியணும்னா இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அந்த காலகட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, இன்டர்நெட் வச்சிருக்காங்க. என்ன அது மாதிரி கம்ப்யூட்டர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் நம்ம பஞ்சாயத்துல இந்த மாணவர்கள் பயன்பெறும் வகையிலும் இந்த பகுதி இளைஞர்கள் பயன்பெறும் வகையிலும் இன்டர்நெட் இணைப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அது யாரும் உபயோகப்படுத்தல. இதை எப்ப வேணாலும் அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். அவங்களோட கல்விக்கா இருக்கட்டும், அவங்களோட வளர்ச்சிக்கா இருக்கட்டும், எந்த உபயோகத்துக்காகவும் அவங்க ஒரு வேலை தேடணும்னா நெட்ல தேடிக்கலாம். இதுக்காக குறும்பூர் கலையணும், ஆத்தூர் கலையணும், தூத்துக்குடி கலையணும், எங்கே போன்ற ஒரு ரிசல்ட் பார்க்கணும்னா நெட்ல பார்த்துக்கலாம். இது பஞ்சாயத்துல இருக்குது. இல்லை ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அறிவை வளர்க்கறதுக்காக இந்த ஸ்கூல்ல இன்டர்நெட் மையம் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் மையம். இந்த கம்ப்யூட்டர் மையத்தில் படிச்சா தான் அங்க இன்டர்நெட் தெரியும். அதனால இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தொழிலதிபர் வேலவன் ஸ்டோர் அதிபர் செல்வராஜ் அண்ணாச்சி இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் வாழ்நாள் முழுக்க அவன் உங்களை நினைச்சு அந்த வயிற்று பசியை தீர்த்துப்பான். இன்னைக்கு இந்த இத்தனை 200 மாணவர்கள் படிக்கிறாங்க, 300 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா இந்த 200-300 மாணவர்களுக்கு கல்வி பசியை தீர்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஐயா ஜானகிராம் டாக்டர் போய் தொழிலதிபர் நம்ம பாலசுந்தரம் அண்ணாச்சி, நம்ம செல்வராஜ் அண்ணாச்சி மாதிரி கொடைவள்ளலாம் இருக்கிறதா இதுக்கு காரணம். அவங்க சாதாரண விஷயம் செய்யல. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுமோ இல்லையா தெரியல, ஒரு வருஷத்துக்கு 300 பேர் இந்த ஸ்கூல்ல இருந்து, சரி ஒரு வருஷத்துக்கு 30 பேர் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போறாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு பிற்காலத்துக்கு அவங்க உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். அந்த 30 பேரோட வாழ்க்கை காலம் பூரா அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கற்க வேண்டும். கஷ்டப்பட்டு படிச்சா அதுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு பொருளுமே எளிதில் கிடைத்து விடாது. முயற்சி வேண்டும். முயற்சி இல்லாவிட்டால் எந்த விஷயமும் கிட்டாது. முயற்சி மட்டும்தான் ஒருத்தனுக்கு வெற்றியை தேடி தரும். முயற்சி இல்ல, வீட்டுல தூங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பூசாரி டெய்லி கோயில்ல 2 நேரம் பூசை வைக்கிறான் சாமிக்கு. அப்போ ஒரு நாள் அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவன் ஒரு நாள் கடவுள்கிட்ட கேக்குறான், கடவுளே நீ என்ன இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னை சாமி உணர்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப வசதியா இருக்காங்க, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உன்னை டெய்லி பூஜை வைக்கிறேன், 2 நேரம் பூஜை வைக்கிறேன், எனக்கு நீ ஏன் எதுவும் தர மாட்டேன் அப்படின்னு. உடனே கடவுளை முன்னாடி சொல்றாரு,
நீ என்ன கேட்கறியோ அதை நான் தரேன், உன் உண்மையான பக்திக்காக நீ என்ன கேட்கறியோ அதை தரேன். அப்ப அவன் என்ன கேட்டான், எனக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் பரிசு வேணும் அப்படின்னா. உடனடியா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் பரிசு வேணும் அப்படின்னு. அப்போ இவன் உடனே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். நல்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு நல்லா போற இழுத்து போட்டு தூங்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருக்கிறான். காலையில எழுந்து பேப்பரை பார்க்கறான், பேர் வரல. இப்படியா ஒரு 2 மாசம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 2 மாசம் அவன் பேர் பேப்பர்ல வரவே இல்லை. அவன் ஒன்ன மறந்துட்டான், லாட்டரி சீட்டு வாங்கணுங்கிறத மறந்துட்டான். அப்ப கடவுள்கிட்ட போய் சொல்றான், ஏன் 2 மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன், என் பேர் இன்னும் பேப்பர்ல வரல, எனக்கு லாட்டரி சீட்ல பரிசு சொல்லலன்னு. கடவுள் வந்து சொல்றாரு, அது முட்டா பையல, இது ஏன் தப்புலடா, நான் வந்து உனக்கு பரிசு வேணும்னுட்டு நான் வரம் கொடுத்தேன். என்ன நீ என்கிட்ட 1 கோடி ரூபாய் காசு கட்டிருந்தா பரவாயில்ல, நீ லாட்டரி சீட்ல பரிசு வேணும்னு நீ கேட்ட, நீ தானே லாட்டரி சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாரு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இந்து நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களாகிய நீங்கள் பலம் பெற்றவர்கள், நீங்கள் மருத்துவர்கள் ஆவீர்கள், நீங்கள் இன்ஜினியர் ஆவீர்கள், நீங்கள் வக்கீல் ஆவீர்கள், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் எல்லாமே உங்களுக்கு வரம் கொடுத்தாச்சு சாமி. ஆனா நீங்க படிக்கணும். வரம் மட்டும் கிடைச்சிட்டு நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன்னா நீ முட்டாள். நீ படிச்சாதான் நீ முன்னுக்கு வர முடியும். இத சாமியே சொல்றாரு, அதுக்காகத்தான் சொல்றேன். அதனால மாணவர்கள் வந்து நல்ல முயற்சியோட படிச்சு நல்ல முன்னுக்கு வரணும். இதுக்கு எல்லா விதமான ஆதரவையும் நம்ம ஐயா ஜானகிராமன், நம்ம அண்ணாச்சி பாலசுந்தரம் அவர்கள், நம்ம தொழிலதிபர் நம்ம செல்வராஜன் ஆட்சி அவர்கள் போன்றவர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைய நமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு தம்பி, பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ்.ஆர். ஜெயதுரை அவர்கள் 24 மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் நன்கு படித்தீர்களானால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்து தருவார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த ஊராட்சி பகுதிக்கும் அவர் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான சலுகைகளையும் செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு வாழ்த்துரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.